புனிதமான திருப்பதி கோவிலில் தமிழக பக்தர்கள் செய்த அநாகரிகமான செயல். போலீசார் ஆக்ஷன். இந்துக்களின் புனித ஸ்தலமாக திருப்பதி ஏழுமலையான் கோயில் விளங்குகிறது. இங்கு உலகம் முழுவதிலும் இருந்து பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். எனவே இங்கு புனித தன்மையை காப்பாற்றும் விதமாக திருமலையில் மது, மாமிசம், புகையிலை, குட்கா போன்றவை பயன்படுத்தவும் விற்கவும் தடை செய்யப்பட்டுள்ளது. அதனை மீறி கொண்டு வருபவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. இதற்காக அலிபிரி டோல்கேட்டில் பக்தர்களின் உடைமைகள் முழு சோதனைக்கு பிறகு அனுமதிக்கப்படுகிறது. இந்நிலையில் திருமலை ராம்பகிஜா பஸ் நிலைய வளாகத்தில் தமிழக பக்தர்கள் சிலர் அவித்த கோழி முட்டைகள் மற்றும் வெஜ் புலாவ் சாப்பிட்டு கொண்டிருந்தனர். இதனை கண்ட அங்கிருந்த சக பக்தர்கள் உடனடியாக போலீசில் புகார் அளித்தனர். பக்தர்களிடமிருந்து புகார் வந்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் பக்தர்களின் உணவை பறிமுதல் செய்தனர். திருமலையில் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என பக்தர்களை கண்டித்து எச்சரிக்கை செய்து அனுப்பி வைத்தனர். அலிபிரி சோதனைச் சாவடியில் பக்தர்கள் உடைமைகள் சோதனை செய்வதில் அலட்சியப்போக்கே இதற்கு காரணம் எனவும் தடை செய்யப்பட்ட உணவு சோதனைச் சாவடியை தாண்டி திருமலைக்கு எப்படி வந்தது என சக பக்தர்கள் கேள்வி எழுப்பினர். இதெல்லாம் ரொம்ப தவறுங்க. ஏன்னா முட்டையே உலகளவில் முட்டை சைவமா அசைவமானு அவங்களே முடிவு பண்ணலை. அப்படி இருக்கும்போது திருப்பதியில் முட்டை வச்சு சாப்பிட்டான் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு அபத்தமான செயல். அவனுக்கு விருப்பம் இருக்குது, அவன் சாப்பிட்றான். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் சாப்பிட வேண்டியதில்லை. இதே இது அவங்க அந்த டோல்கேட்டுக்கு முன்னாலேயே சைவத்தை, அதாவது மாட்டுக்கறியோ ஆட்டுக்கறியோ இல்லை கோழிக்கறியோ ஏதோ ஒன்று அவன் சாப்பிட்டு அவன் கோயிலுக்கு வந்திருந்தான்னா நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? அவன் வயிற்றுக்குள்ளே ஏதோ ஒரு உணவு இருக்குது, அசைவ உணவு இருக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? கண்டுபிடிக்க போகிறீங்களா? முட்டைங்கிறது என்னங்க? முட்டை எல்லாரும் சாப்பிட்டே ஆணுன்னு சொல்கிறாங்க. இது ஒரு குத்தம் சொல்கிறீங்க. முட்டை இதை விட இன்னொரு இதுன்னா, தமிழர்களால் திருப்பதி புனிதமே கெட்டுப்போச்சுன்னு சொல்கிறான். இது எவ்வளோ பெரிய ஒரு அபத்தமான செயல், முட்டாள்தனமான ஒரு பதிவு அது. ஏன்னா இந்த மாத தொடக்கத்தில் வைகுண்ட ஏகாதசி டைமில் திருப்பதியில் கூட்ட நெரிசலில் சிக்கி மூச்சு திணறி ஒரு 6 பேர் இறந்து போயிட்டாங்க. அப்போலாம் அந்த புனிதம் கெட்டு போகலையா? அந்த கோயிலோட புனிதம் கெட்டு போகலையா? உயிரோடு இருக்கிறதுக்கு தான், நல்லபடியாக சுகமாக ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு வேண்டிய, அதாவது விண்ணப்பங்கள், வேண்டிய விண்ணப்பம் நேர்த்திக்கடன்லாம் நிறைவேறதுக்கு தான் கோயிலுக்கு போகிறது. கோயிலுக்கு போகிற இடங்கள்லையே செத்து போகிறாங்கன்னா அது எப்படி? அப்போ அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க என்ன தவிச்சிருப்பாங்க, எவ்வளோ அவங்க மனசு கஷ்டப்பட்டுருப்பாங்க. கோயிலுக்கு வந்த இடத்த அது சாவு வீடாக மாற்றினது யார்? அப்போ எப்படி அங்கே ஒரு புனிதம் இருந்துச்சா? ஒரு உணவு சாப்பிட்றது, முட்டை சாப்பிட்றது அங்கே புனிதம் கெட்டு போயிருதுன்னா அங்கே 6 உயிர் போயிடுச்சே, அப்போ அந்த புனிதம் கெட்டு போகலையா? இதெல்லாம் மக்கள் நம்ம சீர்தூக்கி பார்க்கணும். எல்லாத்தையும் சும்மா சொல்கிறதெல்லாம் ஒரு இதுன்னு பண்ணக்கூடாது. அது தமிழனால தான் திருப்பதி கோயிலோட புனிதம் கெட்டு போச்சுன்னு சொல்கிறது ரொம்ப ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்ம மக்களும் தமிழ்நாட்டில் இல்லாத பெருமாள் கோயிலை திருப்பதி, அதை விட பெரிய பெரிய கோயிலெலாம் அங்கே இருக்குது. ஏன் அங்கே திருப்பதின்னு அங்கே போகிறீங்க? அங்கே நீங்கள் போகிறதுனால தான் உங்களை இந்த அளவுக்கு கேவலமாகவும் ஒரு தரமற்ற வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் அங்கே போகிறீங்க, திருச்சி ஸ்ரீரங்கத்தில் போய் சாமி கும்பிடுங்க. உங்களுக்கு வேண்டிய பெருமாள் கோயில், இங்கே வேண்டிய பெரிய பெரிய கோயிலெலாம் இருக்குது, நீங்கள் அங்கே போய் கும்பிட போகிறீங்க. முட்டை சாப்பிட்றனால புனிதத்தன்மை கெட்டு போகுதுன்னு சொன்னால், இங்கே சில பேர் செய்கிற அயோக்கியத்தனங்களால் கோயிலோட புனிதத்தன்மை கெட்டு போகாதா? இங்கே பாருங்கள், குருக்கள் பீர் அடிக்கிறாரு, இதனால் புனிதம் கெட்டு போகாதா? இங்கே கோயில் கருவறையிலே ஒரு குருக்கள் பெண்ணோட உல்லாசமாக இருக்கிறாரு, அதனால் அந்த கோயிலோட புனிதத்தன்மை கெட்டு போகலையா? வர்ற பக்தர்கிட்ட எப்படியா தரக்குறைவாக நடந்துக்கிறது? இந்த சில குருக்கள்லாம் சரக்கோடு வச்சுக்கிட்டு நான்வெஜ் சாப்பிட்றாங்க, அங்கே புனிதம் கெட்டு போகலையா?
சும்மா மனசு தான் காரணம். இங்கே பாருங்கள் கோயில் பணத்தை கொள்ளடிக்கிறது.